வணக்கம். ஒரு அழகான வீட்டை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே அன்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு நிரம்பி வழிகிறது. இப்போது அதே வீடு ஒரு கொடூரமான போர்க்களமாக மாறியதை கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் இன்றைய பெரும்பாலான குடும்பங்களின் உண்மையான நிலை. இந்த போர்க்களத்திற்கு காரணமான குற்றவாளி வெளியாட்கள் யாருமல்ல, குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக வாழ்ந்து வரும் மதுபாட்டில்தான். இது வெறும் கதையல்ல, கோடிக்கணக்கானவர்களின் தூய்மையான உண்மை. இந்த காணொளியில் தீவிர மது பழக்கத்தினால் உறவுகளில் ஏற்படும் கடுமையான தாக்கம், குடும்ப வன்முறை மற்றும் குழந்தைகள் மீது ஏற்படுத்தப்படும் உணர்வு மற்றும் உளவியல் பூர்வமான பேரழிவுகளை பற்றி சுருக்கமாக காணலாம். மதுபானம் அல்லது மது அருந்தும் பழக்கம் சமீப காலமாக சமூக அந்தஸ்தை குறிக்கும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு வகையான விழா மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் மது தன்னார்வமாகவே விநியோகிக்கப்படுகிறது. மது இல்லாத நிகழ்ச்சிகள் எவையும் முழுமை பெற்றதாக கருதப்படுவதில்லை. மேலும் உயர்தர அல்லது அயல்நாட்டு மது வகைகள் உயர்ந்த அந்தஸ்தை பிரதிபலிக்கின்றன. ஆனால் உண்மை அதுவல்ல. எந்த வகையான மதுவாக இருந்தாலும் அது குடும்ப உறவுகளுக்கு விஷமாக மாறி அவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டிய பிணைப்பை உடைக்கிறது. தமிழ்நாட்டில் தாமரை என்று அழைக்கப்படும் ஒரு பெண் தனது அனுபவத்தை பற்றி மனம் திறந்து பேசினார். ஒரு காலத்தில் மிகவும் அன்பாக இருந்த அவரது கணவர் மதுவுக்கு அடிமையான பிறகு அந்நியரானார். ஆரம்பத்தில் சண்டைகள் ஏறக்குறைய ஒவ்வொரு மாலை வேளையிலும் தொடங்கும். நாட்கள் செல்ல செல்ல சண்டைகள் காலையிலே தொடங்கிவிடும். அது இரவு வரை நீடிக்கும். கண்ணீருடன் தூங்கிய நாட்களே இப்பொழுது என்னுடைய நினைவில் உள்ளது என்று அவர் கூறும் பொழுது நமது இதயத்தை சற்று கனக்கவே செய்தது. சண்டைகளுக்கான காரணங்கள் பெரும்பாலும் நிதி சார்ந்தவையாகவே உள்ளன. குழந்தைகளின் கல்வி, உடல் நலன் அல்லது இரவு உணவிற்கு என்ன செய்வது போன்ற சிறு கருத்து வேறுபாடுகள் தான் பெரும்பாலும் காரணங்களாக இருக்கின்றன. ஒருவர் மது போதையில் இருக்கும் பொழுது இந்த சிறு தீப்பொறிகள் பொங்கி எழும் வாக்குவாதங்களாக மாறுகிறது. இந்த வாக்குவாதங்கள் நகர்ப்புற குடும்பங்களை விட கிராமப்புறங்களில் சற்று அதிகமாகவே சென்று அடிதடி கூட நிகழ்கிறது. நாளுக்கு நாள் ஒரு காலத்தில் இருந்த காதல் மங்கி அவநம்பிக்கை, ஏமாற்றம் மற்றும் பயம் ஆகியவற்றால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இவர் ஒருவர் மட்டுமே பாதிக்கப்பட்டவர் இல்லை. தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் நடக்கும் குடும்ப சண்டைகளில் ஏறத்தாழ 40 விழுக்காடு குடிப்பழக்கத்தால் தூண்டப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு அறிக்கையின்படி சுமார் 38 விழுக்காடு குடும்ப விரிசல்களுக்கு காரணமாக இருப்பது உயிரற்ற எதிரியான மதுபானம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கையில் நமக்குள் எழும் சாதாரண கேள்வி என்னவென்றால், அன்பாலும் காதலாலும் வலுவாக பிணைக்கப்பட்ட உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும் சக்தி இந்த மதுவுக்கு எப்படி வந்தது? உண்மையில் மது அவ்வளவு பெரிய சக்தியா? உண்மையில் மது ஒரு அசாத்திய தைரியத்தை கொடுக்கிறது. இந்த தைரியம் சிந்திக்கும் திறனை செயலிழக்க செய்து தெளிவான முடிவெடுப்பதை தடுக்கிறது. மேலும் எதிர்மறை உணர்வுகளை பெருக்குகிறது. இது மூளையின் கட்டுப்பாடு பகுதிகளை பலவீனமடைய செய்து மிகவும் எதிர்வினையாற்றுபவராக மாற்றுகிறது. இதன் விளைவாக வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளை கடுமையாக கடிந்து கொள்வார். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்று ஐயன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். இந்த ஆழமான உணர்ச்சி வடுக்கள் பாதியில் விட்டு செல்லும் சண்டைகளை மீண்டும் தொடர வழிவகுக்கிறது. இந்த சூழலில் பெரும்பாலும் குழந்தைகள் அமைதியாகவே வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? இந்த நச்சுத்தன்மை அவர்களின் சொந்த நடத்தையிலும் உறவுகளை பற்றிய தங்கள் சொந்த புரிதலிலும் தவறாக பதிய வைக்கப்படுகிறது. அல்லது உறவுகளின் மீது நம்பிக்கை இழந்து அவர்களின் வாழ்க்கையை மேலும் கேள்விக்குறியாக்குகிறது. இது ஏதோ தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ மட்டும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. உலகளவில் இதுபோன்ற பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட குடும்ப சண்டைகளில்
சுமார் 60 விழுக்காட்டில் மதுபானம் முக்கிய காரணியாக உள்ளது. இது பரபரப்பான நகரங்களில் இருப்பதைப் போலவே கிராமப்புறங்களிலும் உள்ளது. இந்தியாவில் இருப்பதைப் போலவே பிற நாடுகளிலும் உள்ளது. இந்த மது பிரச்சனைக்கு புவி எல்லைகள் தெரியாது. மேலே கூறியது போல் மது வெறும் வாக்குவாதங்களை மட்டும் தூண்டுவதில்லை, மாறாக அது வன்முறையாக கூட அதிகரிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு குடும்ப வன்முறை என்பது அன்றாடம் நிகழும் ஒரு உண்மை நிகழ்வு ஆகும். இங்கே மது அருந்துவது என்பது கண்ணுக்கு தெரியாத தூண்டுதலாக இருக்கிறது. மதுரையை சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு தாயான கல்பனா தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி பகிர்ந்து கொண்டார். தினமும் இரவு அவரது கணவர் குடித்துவிட்டு வீடு திரும்புவார். அவர் வசைபாடுவார், பொருட்களை தூக்கி எறிவார், அவளை அடிப்பார், அவள் செய்யாத விஷயங்களை குற்றம் சாட்டுவார். ஒரு நாள் இரவு சண்டைகள் மிகவும் கடுமையானது. குடிபோதையில் அவள் கணவன் செய்த உடல் உபாதையால் கருசிதைவு ஏற்பட்டு அக்கம் பக்கத்தினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். நல்ல வேளையாக அன்று அவள் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தை காணும் முன்னே சிசுவின் உயிர் பிரிந்ததற்கு இன்று பெரும்பாலான மக்களால் எளிதாக கையாளப்படும் மதுபானம்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மதுவினால் உண்டாகும் குடும்ப வன்முறை என்பது எங்கோ கோடியில் ஒருவருக்கு நடக்கும் அரிதான நிகழ்வு அல்ல. தமிழ்நாட்டில் குடும்ப வன்முறை வழக்குகளில் 65 விழுக்காடு மதுவை உள்ளடக்கியது. இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட இந்த வன்முறை சுமார் 55 விழுக்காடாக உள்ளது. குடும்ப வன்முறைக்கு தள்ளப்படும் பெண்கள் அடுத்த வன்முறை வெடிப்பு எப்போது நிகழும் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் மிகுந்த பயத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். மது தொடர்பான குடும்ப வன்முறை என்பது ஒரு உலகளாவிய தொற்றுநோய் என்றால் அது மிகையாகாது. இந்தியா முழுவதும் மது தொடர்பான குடும்ப வன்முறை அவசரமாக சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் காவல் நிலையங்கள் குடும்ப வன்முறை வழக்குகளால் நிரம்பி வழிகின்றன. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் வழக்குகள் பதியப்படுவதில்லை. மாறாக உறவினர் அல்லது பெரியோர்களால் பேசி தீர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் இது இறுதி முடிவல்ல. மது பழக்கம் இருக்கும் வரை வன்முறைகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதன் விளைவுகள் கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கும் சண்டைகளோடு நிற்பதில்லை. இது வீட்டில் வளரும் குழந்தைகளையும் தீவிரமாக பாதிக்கிறது. பெற்றோர்கள் மதுபோதைக்கு அடிமையானால் பெரும்பாலும் குழந்தைகள்தான் முதலில் பாதிக்கப்படுகிறார்கள். சேலம் மாவட்டத்தில் தந்தை குடிப்பழக்கத்திற்கு அடிமையான குடும்பங்களில் குழந்தைகள் சரியான உணவு அல்லது கல்வி இல்லாமல் போவதை உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது. 10 வயது சிறுவன் ஒருவன் தினக்கூலியான தனது தந்தை சம்பளத்தை முழுவதும் மதுவுக்கு செலவழித்ததால் அடிக்கடி பசி பட்டினியுடன் உறங்கினான். இதை கேட்கும் பொழுது நமது இதயம் சுக்குநூறாக நொறுங்குகிறது அல்லவா? இச்சிறுவன் தனது பசியை போக்க படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தனது அம்மாவோடு வயல்களில் வேலை செய்து குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அனைத்து நாட்களிலும் வேலை கிடைப்பதில்லை, கூலியும் குறைவுதான் என்பதால் அவனது அம்மாவும் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் வேலைக்கு அழைத்து செல்கிறாள். தமிழ்நாட்டில் பதிவான குழந்தைகள் புறக்கணிப்பு வழக்குகளில் 10 6 குழந்தைகள் பெற்றோரின் தீவிர மது பழக்கத்துடன் தொடர்புடையவை. உலகளவில் இந்த எண்ணிக்கை 35 விழுக்காடாக உள்ளது. ஒரு பெற்றோர் மதுவுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது குழந்தைகள் உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களின் அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம், கல்வி போன்றவை போதை பீடத்தில் தியாகம் செய்யப்படுகிறது. இத்தகைய வீடுகளில் வளரும் குழந்தைகள் உடல் ரீதியாக மட்டுமல்ல, உணர்ச்சி ரீதியாகவும் வெகுவாக பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உளவியலாளர்கள் இதை பாதகமான குழந்தை பருவ அனுபவங்கள் என்று வகைப்படுத்துகின்றனர். இந்த குழந்தைகள் மனநல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் கல்வி தோல்வியை அனுபவிப்பதற்கும் பெரியவர்களான பின்பு போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் சுழற்சியை பிரதிபலிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.
குழந்தைகளின் பெற்றோர்கள் போதைக்கு அடிமையாகி விடுவதை பார்ப்பதன் மூலம் உணர்ச்சிகரமாக பாதிக்கப்பட்டு ஆழமான உளவியல் வடுக்களை ஏற்படுத்துகிறது. பின்பு இந்த வடுக்கள் அவர்களை இளமை பருவத்தில் தீவிரமாக பாதிக்கிறது. சிந்தித்து பாருங்கள். அன்பும் ஆதரவும் பாதுகாப்பும் இல்லாத சூழலில் வளரும் இது போன்ற குழந்தைகளின் நிலைக்கு யார் காரணம்? இந்தியாவின் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது? ஆனால் அவை மட்டும் போதுமா? சட்டத்துறை வல்லுநர்கள் யாராவது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு ஊடகம் வழியாக இந்த சட்டத்தை பற்றிய போதுமான விழிப்புணர்வு பெண்களிடையே ஏற்படுத்துங்கள். இந்த விழிப்புணர்வு பிற்காலத்தில் நம் பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் நல்ல சூழ்நிலையில் வாழ்வதற்கு வழிவகை செய்யும். இன்று தமிழ்நாட்டில் மதுபானம் மிக எளிதில் அணுகக்கூடியது. மார்ச் மாதம் 2024 படி 4829 மதுபான கடைகள் தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளன. பெருமளவில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் மதுபான கடைகள் குறிப்பிடத்தக்க வருவாயை ஈட்டுகின்றன. மது விற்பனை கடந்த ஆண்டில் மாநிலத்தின் வருமானத்தில் சுமார் 45,000 கோடி பங்களித்தது. இது மொத்த வருமானத்தில் சுமார் 16 விழுக்காடு ஆகும். ஆனால் எதை விற்று தமிழ்நாடு அரசு இத்தனை கோடிகளை ஈட்டியுள்ளது தெரியுமா? கண்டிப்பாக மதுபானம் இல்லை. மாறாக குடும்ப சீரழிவையும் வன்முறையையும் புறக்கணிப்பையும் அப்பாவி மக்களிடம் விற்றுள்ளது. குடும்ப வன்முறைக்கான நேரடி காரணியாக மதுவை சட்டம் குறிப்பிடவில்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்த வரையில் அரசு ஒருபோதும் மதுபானத்தை குடும்ப வன்முறைக்கான நேரடி காரணியாக அறிவிக்கப் போவதும் இல்லை. சட்ட அமலாக்கத்துறை இந்த விஷயங்களில் பலவீனமாக உள்ளதாகவே கருதுகிறேன். குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்கள் குடும்ப வன்முறையை புகாரளிப்பதில் சமூக இழிவை எதிர்கொள்கின்றனர். எவ்வளவு வன்முறைகள் நடந்தாலும் வெளியே சொல்ல அஞ்சுகிறார்கள் அல்லது அவமானமாக கருதுகிறார்கள். மேலும் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு சேவைகள் மிக குறைவாகவே உள்ளன. இதற்கு என்னதான் தீர்வு? முதலில் சமூகம் சார்ந்த தலையீடுகள் அதிகமாக தேவைப்படுகிறது. சிறிய சிறிய குழுக்களாக பிரிந்து போதிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தங்குமிடங்கள் மற்றும் ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவை. ஆல்கஹாலிக்ஸ் அனானமஸ் போன்ற திட்டங்கள் உலகளவில் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் கலாச்சார மற்றும் மொழியியல் தேவைகளுக்கு ஏற்றவாறு இதனை எளிதாக மாற்றியமைக்க முடியும். அரசு இதற்காக நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக, மதுபானம் தொடர்பான வன்முறைகளுக்கு கடுமையான தண்டனைகளும் அடிமையானவர்களுக்கு அதிக மறுவாழ்வு சேவைகளும் தேவைப்படுகின்றன. தண்டனைகள் வன்முறைகளை நிரந்தரமாக தடுக்கப் போவதில்லை என்றாலும் இது ஒரு தற்காலிக தீர்வாக அமையும். பிறகு நிரந்தர தீர்வு எது? தரமான கல்வியே ஆகும். கல்வி மிக முக்கியமானது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் குழந்தைகளுக்கு மது அருந்துவதால் ஏற்படும் அனைத்து வித ஆபத்துகளை பற்றியும் கற்பிக்க வேண்டும் மற்றும் அவர்களது வீட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு ஆதரவை வழங்குவது என்பது பற்றியும் கற்பிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால், திட்டம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, மது பிரியர்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் மதுவை ஒழிக்க முடியாது என்றுதான் பாடியிருப்பார். எனவே மது பிரியர்களாய் பார்த்து திருந்துவதற்கு அல்லது புதிய மது பிரியர்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு தரமான கல்வி மற்றும் ஆலோசனைகள் மிகவும் அவசர தேவையாக உள்ளது. தீவிர மது பழக்கம் குடும்பங்களை துண்டாக்கலாம். ஆனால் சரியான ஆதரவு மற்றும் சட்ட பாதுகாப்புகள் இருந்தால் அதை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். வன்முறை மற்றும் புறக்கணிப்பு சுழற்சியை உடைக்க முடியும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை வழங்கவும் அடுத்த தலைமுறைகள் சிறந்த தேர்வுகளை செய்யவும்
கல்வி மிக அவசியமானதாகும். நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ துன்பப்பட்டால் அமைதியாக இருக்காதீர்கள். ஏனென்றால் யாரும் ஒவ்வொரு நாளும் சண்டை வந்து விடுமோ என்று பயந்து வாழக்கூடாது. எந்த ஒரு குழந்தையும் பட்டினியுடன் உறங்க செல்லக்கூடாது. அடுத்த காணொளியில் மதுவிற்காக உங்கள் உடலில் இருந்து என்ன விலை கொடுக்கிறீர்கள் மற்றும் இது எவ்வாறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி சுருக்கமாக காணலாம். இந்த காணொளி உங்கள் இதயங்களோடு ஒத்திசைந்தால் அனைவருக்கும் பகிரவும். ஒன்றாக விழிப்புணர்வை பரப்பி இந்த அவசர பிரச்சனையை அரசு மற்றும் மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். அடிமைத்தனத்தால் சிதறாமல் அன்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையில் குடும்பங்களை கட்டி எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.